ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டாப் டிமாண்ட்ல இருக்க கோர்ஸ், டாப் 10 டிமாண்ட் கோர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் என்ன, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சாய்ஸ் பண்ணி எப்படி வைக்கிறது, நம்ம சீட்டை எப்படி எடுக்கிறது, ஆன்லைன்ல எப்படி சீட் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்து நம்ம காலேஜ்ல சேருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியாத விஷயம் தான் இந்த ஒரு விஷயம் தான். இதை பத்தியே நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கு இருக்கோம். மறக்காம அதையும் பாருங்க. இதையே நான் சொல்றேன், நிறைய பேர் டாப் கோர்ஸிங் தெரியாம இருக்கிறீங்க. இப்ப ட்ரெண்டிங்ல கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, நான் அதை தான் என் மைனை படிக்க வைக்க போறேன். நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. நானும் ட்ரெண்டிங் கோர்ஸ் தான் படிக்கணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்இஏ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் எப்படி ஆன்லைனில் எடுக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நிறைய பேருமே அதை கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ நல்லா சொல்ல முடியாது. இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கோர்ஸை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் கம்ப்ளீட் பார்க்க போகிறோம். 2023 2024 பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா டாப் லீடிங் கோர்ஸில் ஒரு டிமாண்டிங் கோர்ஸில் இருந்துச்சு. சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் சிஎஸ்சி எடுக்கிறேன், நான் ஐடி போகணும், ஐடி சம்மந்தமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்சி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடி வந்துச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கோர்ஸ் தான் அந்த டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியால நிறைய பேருக்கு ஒரு லைக் பண்ற கோர்ஸ், பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி லைக் பண்ற கோர்ஸாக இந்த கோர்ஸே இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இசிஇ, ட்ரிபிளி, சிவிலு, மெக்கு அப்படி சொல்லக்கூடிய கோர்ஸ் ஃபுல்லா இதுதான் மாணவர்கள் எடுத்தாங்க. விரும்பி எடுத்த கோர்ஸ்னா இது மட்டும்தான். சரிங்களா? ஆனா 2024 2025 அந்த காலகட்டத்தில் இப்ப இருக்க காலகட்டத்தில் என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா சிஎஸ்சியை தோற்கடிக்கக்கூடிய ஏஐ வந்துருச்சு. ஏஐடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ் வந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏஎம்எல் வந்துச்சு. சரிங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ் வந்துச்சு. சரி, மிஷின் லேர்னிங் பண்ற கோர்ஸ் வந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று வந்ததுனால இப்போ ஏடிஎஸ் தான் ட்ரெண்டிங் கோர்ஸ் சொல்லக்கூடிய ஏடிஎஸ் இப்போ இருக்கிற கோர்ஸ் ட்ரெண்டிங்ல இருக்குன்னா ஏடிஎஸ் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏடிஎஸ், அதுக்கடுத்து சிஎஸ்சி, ஐடி, சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்ஸ் அப்புறம் 2வது இடத்துல தள்ளி முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ போயிடுச்சு. ஏஐ தொழில்நுட்பத்தில் இப்போ நிறைய காலேஜில் வந்து ஏஐ லேப் கொண்டாந்துட்டாங்க. ஏஐடிஎஸ் கோர்ஸ் இம்ப்ரூவ் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நான் வந்து இப்போ நீங்க கேட்கலாம் ஏஐடிஎஸ் படிச்சா நல்லதா அப்படின்னு கேட்க போனா நல்லதான். இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்க அப்கிரேட் ஆகிருவீங்க. நான் முன்னாடி போயிட்டே இருப்பேன், அப்படியே அப்கிரேட் ஆகிட்டே நானும் அப்கிரேட் ஆகவே இப்போ இருக்கிற அவங்களும் அப்கிரேட் ஆகி போயிட்டே இருப்பீங்கன்னு நினைச்சுன்னா நீங்க ஏஐடிஎஸ் படிக்கலாம். சரிங்களா? எல்லாருமே ஏஐடிஎஸ் சிஎஸ்சி எடுத்தீங்கன்னா மற்ற கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆள் வேணும். சரிங்களா? அதனால நீங்க ஏஐடிஎஸ் படிக்கணும் தப்புலேன்னு சொல்லி மற்ற கோர்ஸும் நீங்க படிச்சா நல்லதுன்னு நான் என்னுடைய ரெஃபரன்ஸ் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப டாப் 1ல என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் தான். மொத்தம் 77.94% வந்து எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. போன வருஷத்துல வந்து இந்த கோர்ஸ் நான் எடுத்து பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து பாதி பேர் தான் எடுத்தாங்க. சரிங்களா? அதனால இந்த ஏஐடிஎஸ் வந்து 70% வந்து வாய்ப்பு இருக்குது. 77, 80 அதுக்கு மேல 100க்கு ஒரு 80க்கு மேல வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்சி 77% வந்து வாய்ப்புகள் இருக்குது. 77% வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஐடியை பொறுத்தவரை 76% வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கணிப்படி இந்த வருஷம் எடுப்பாங்க மாணவர்கள் வந்து இந்த வருஷம் எடுப்பாங்கன்னு ஒரு கணிப்பு இருக்கு. போன வருஷம் வந்து கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்ப ஏஐ வந்ததுனால இந்த வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய சிஎஸ்பிஎஸ் தான் இந்த 4வது இடத்துல இருக்குது. டாப் டிமாண்டிங் கோர்ஸ்ல 4வது இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இசி தான் 5வது இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏஎம்எல், ஆர்டிபிஷியல் மிஷின் லேர்னிங் சொல்லக்கூடிய இந்த ஏஎம்எல் தான் 6வது இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா 7வது இடத்துல சைபர் செக்யூரிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் லைன்ல பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் பொறுத்தவரைக்கும் 8வது இடத்துல இந்த கோர்ஸ் இருக்குதுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இசிஇ, அதுக்கடுத்து 10th பொசிஷன்ல மெக்கானிக்கல், அதுக்கடுத்து 11th பொசிஷன்ல பார்த்து சிவில், அதுக்கடுத்து ஒவ்வொரு கோர்ஸா அப்படியே வருது. சரிங்களா? டெக்னாலஜி ஓரண்டா பாத்தீங்கன்னா ஒரு சில கோர்ஸ் இருக்குது. ஏடிஎஸ்ல இருந்து எல்லா கோர்ஸ் ஒவ்வொரு கோர்ஸ் இருக்குது. சரிங்களா? நான் சொல்றது ஒரே ஒன்று என்னன்னா எல்லாரும் சிஎஸ்சி ஏடிஎஸ் காலகட்டத்தை நோக்கி ட்ரெண்டிங்ல நோக்கி போனீங்கன்னா மற்ற வேலை வாய்ப்புகளையும் நீங்க அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால மற்ற கோர்ஸ் எடுத்து நீங்க படிக்கலாம். நிறைய பேர் சொல்லலாம், சார் நாங்க வந்து இப்ப ட்ரெண்டிங்கா நான் எடுத்து படிக்கணும், ஆசையா இருக்குது. விஷயம் நல்ல விஷயம் தான், படிங்க. ஆனா ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு நீங்க படிங்க. என்னன்னா இந்த கோர்ஸ் எல்லாரும் போறாங்க, இதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது.
சரிங்களா? இந்த வாய்ப்பு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் மற்ற கோர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? எல்லாருமே ஏஐ துறையில வந்து நிறைய விஷயம் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நல்ல கோர்ஸ் தான், எடுத்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் அதான் இருக்குது. சிஎஸ்சி, அதுக்கடுத்து இசிஇ, அப்புறம் பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல், ஒவ்வொரு கோர்ஸ் தனித்தனியா இருக்குது, அதையும் படிக்கலாம். இந்த கோர்ஸ் ஃபுல்லா டாப் 10 கோர்ஸ் ஃபுல்லா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஏடிஎஸ், ஐடி, சிஎஸ்சி, சிஎஸ்பிஎஸ், இசிஇ, ஏஎம்எல், சிஎஸ்சி, பயோமெடிக்கல், இசிஇ, மெக்கானிக்கல், அதுக்கடுத்து சிவில். சரிங்களா? ஒவ்வொரு கோர்ஸ் நான் சொல்லிட்டேன். இந்த கோர்ஸ் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் உங்களுக்கு வேணும், எனக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து விருப்பம்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. யார் எத்தனை பேருக்கு என்னென்ன கோர்ஸ் வந்து ஓட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஏடிஎஸ், சிஎஸ்சி இந்த 2 கோர்ஸ்ல உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு எத்தனை பேர் லைக் பண்றாங்கன்னு பார்ப்போம். அந்த கோர்ஸ் வந்து நான் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? மறக்காம ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. இது போன்ற பல வீடியோக்கள் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் 2025 எப்படி இருக்கும், எப்படிலாம் கவுன்சிலிங் அப்ளை பண்றது, எப்படிலாம் கவுன்சிலிங் சீட்டு எடுக்க ஆன்லைன்ல எடுக்கிறது, காலேஜுக்கே போகாம எப்படி ஆன்லைன்ல சீட் எடுத்து படிக்கிறது, 420 காலேஜ் அப்ளை பண்ணி எந்தெந்த காலேஜ்லாம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்றேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்க மணி எஜுகேஷன் வியூ. பாய்.